தேங்காய் மரத்துடைய முழுமையான பயன்பாடுகளை பற்றி விளக்க வருகிறார் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ராமகிருஷ்ணன் எத்தனை வருஷமாக அந்த தொழிலில் இருக்கீங்க? நான் ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 15 போய் இப்போ எனக்கு வயசு 62. ஓகே. 47 வருஷமா அந்த லைனில். 47 வருஷமா. அந்த தேங்காய் மட்டையிலலாம், தேங்காய் சிரட்டை மட்டையெல்லாம் என்னென்ன பயன்கள் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்களேன். தேங்காய் மட்டையிலேருந்து வந்து தேங்காய் மட்டையிலேருந்து தேங்காய் நார், அதுக்கப்புறம் தேங்காய் நார்லேருந்து கயிறு, கயிறுலேருந்து கால்மிதி, அது இல்லாமல் வலை மாதிரி கட்டி இப்போ என்ன வெளிநாட்டில் வந்து இந்த ஃபீல்ட்ஸ் ஏரியாவில் வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு வலை மாதிரி வச்சு அதில் செடி வளர்க்குறாங்க. அப்படிங்கும்போது மண் அரிக்காமல் அப்படி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இங்கேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது இப்போ தேங்காய். அந்த கயிறு இப்போ வந்து கேரளாவிலேருந்து கால்மிதி போட்டு கார்பெட்டு இதுக்கெல்லாம் கேரளா ஆர்டர் நிறைய இருக்குது. அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போகுது. ஓகே. அப்புறம் இந்த கொட்டாங்காச்சிலேருந்து கறி தயார் பண்ணுறாங்க பெரிய அளவில். அது இல்லாமல் இந்த ஐஸ்கிரீம் கப்பு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. பாக்கி அந்த வேஸ்ட்டு வந்து அதுக்கு வெளிநாட்டில் வந்து இது பண்ணுறாங்க. அதை இந்த வேஸ்ட்டை அப்படியே இது பண்ணி நர்சரி கார்டனுக்கு. ஓகே. இதில் அந்த பஞ்சு மாதிரி வருது. தூள் தூள் நர்சரிக்கு, கோழி பண்ணைக்கு தீவனம் மாதிரி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு மட்டையை வந்து மாட்டு தீவனம் மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுவாங்க. அதாவது 1 இன்ச்சு 1 இன்ச்சில் அதுக்கு ஒரு மிஷின் இருக்குது. ஓகே. அதில் கட் பண்ணி அதையும் வந்து இதே மாதிரி கேக் மாதிரி இது பண்ணி பண்ணிட்டு அதில் உள்ள தண்ணியை விட்டு அதில் உள்ள உப்பு சத்து எடுத்துடணும். ஓகே. உப்பு சத்து எடுத்துகிட்டு அதையும் வெளிநாட்டுக்கு பாறையிலெல்லாம் அப்படி இப்படியே வச்சுட்டு அதில் வந்து செடி வளர்க்குறாங்க. செடி வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மெயினாக தான் நர்சரிக்கு இங்கேயே வந்து இப்போ இங்கிட்ட சேர்ந்த தக்காளி செடி அது இது கத்திரிக்காய் அதுகளுக்கும் சின்ன சின்ன அளவில் கப்பில் போட்டு அதானே இது பண்ணுறாங்க. இப்போ அது மாதிரி பண்ணுறாங்களா? அதுக்கு தான் தேங்காய் மட்டும் முழுமையான யூஸ் தான். தேங்காய் மட்டை முழுமையான யூஸ். அது இல்லாமல் இப்போ வந்து இந்த கூராஞ்சி இதெல்லாம் இருக்குல்ல. ஆமாம். அந்த நார், இந்த கூராஞ்சி. ஆமாம், கூராஞ்சி மட்டையில் தேங்காய் உள்ள காம்பு இதெல்லாம் இருக்குல்ல, அது இந்த குரங்கு மட்டை, அடிமட்டை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிளைவுட் தயார் பண்ணுறாங்க. பிளைவுட்டும் பண்ணுறாங்களா? பிளைவுட் நல்ல திக்னஸாக இருக்குது. இவ்வளவு திக்னஸாக வந்து நல்லா ஹெவி ஹார்டாக இருக்குது இதில் பண்ணுறது. அப்போ தென்னை மரம் வச்சக்க முழுமையான யூஸ் தான். தென்னை மரத்தில் எந்த வேஸ்ட்டே கிடையாது. வேஸ்ட்டுங்கிறதுக்கு வேலையே இல்லை. அப்போ இந்த குரங்கு மட்டையெல்லாம் வருதுல்ல, இந்த தோவையெல்லாம், காஞ்சி தோவையெல்லாம் அதை கீத்து பண்ணுறாங்க. இந்த இது மாதிரி கீத்து பண்ணுறாங்க. அப்போ கீத்தெல்லாம் வேறு எதுவும் செய்ய முடியுமா அதில் மட்டையில் வந்து கீத்து அந்த அடியில் உள்ள இது இருக்குல்ல, கீத்து போக பாக்கி அதுதான் இப்போ இதுக்கு பிளைவுட்டுக்கு இப்போ இது பண்ணுறாங்க. அதையும் பிளைவுட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்களா? அது இல்லாமல் இந்த இதுக்கு பவர் பிளான்ட்டுக்கு அடுப்பறிக்கிறதுக்கு இதுக்கு அதுக்கெல்லாம் ஃபுல்லாக யூஸ் ஆகுது. ஓகே. ஓகே. நீங்கள் என்ன பட்டுக்கோட்டையா? பட்டுக்கோட்டைங்க. ஓகே. பட்டுக்கோட்டை தான். ஓகே. 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 ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு லேபர் பிரச்சனை. இது தேங்காய் மட்டை வந்துக்கிட்டு நார் இப்போ எப்படி எடுப்பீங்க? அந்த மேலால் ஒரு ஸ்லாம்பு இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு தானே போடுறீங்க. அதை எப்படி அது எப்படி மட்டை அடிச்சியா? இது கன்வேயர் ஓடிட்டு இருக்கு. அவங்க மட்டையை ஊற வச்சு அதை வந்து அந்த நாரை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டை ஊற வைக்கிறாண்டா எத்தனை நாளைக்கு ஊற வைப்பியா? 2 மாதம் ஊற வைப்பீங்களா? நார் பிரித்து தனித்தனியாக வருது பாருங்க. பஞ்சு மிட்டாய் வர மாதிரி வந்து
இது என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா அந்த வர்ற பஞ்சை வந்துக்கிட்டு நாரை வந்துட்டு அதுலேருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துருது. இது வந்து தீவனம் இந்த இதுகளுக்காக போகுது. அதோடைய மட்டையிலேருந்து வர்ற இது இதுதான் கோழி தீவனம், இல்லாட்டி உரத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களாம். இது 9 வருஷத்துக்கு யூஸ் ஆகுது.